السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேரடியான உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ்வினுடைய நேரடி உதவிகள் நமக்கு கிடைக்கும். என்ன துஆ என்றால், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். பூமியிலோ வானத்திலோ எந்த ஒன்றும் அவனுடைய பெயருடன் இருக்கும் போது தீங்கு விளைவிக்க முடியாத அல்லாஹ்வின் பெயரை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். அவனோ கேட்கக்கூடியவனும் யாவற்றையும் அறிந்தவனுமாவான் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். அரபி தெரியாதவர்களுக்காக இந்த துஆவை தமிழிலும் தந்திருக்கின்றேன். நான் எவ்வாறு உச்சரிக்கின்றேனோ அதே போன்று நீங்களும் இந்த துஆவை உச்சரித்து ஓதுங்கள். யக்கீனோடு ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக அவனுடைய பாதுகாப்பை வழங்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய நேரடி உதவியை பெற்று தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. முடியுமானவர்கள் இதனை மனனம் செய்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.